5 மினிட்ஸ் மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு எடுத்திருப்போம். ஆனால் 45 மினிட்ஸ் மேலே அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் டூம் ஸ்க்ரோலிங். 100 வீடியோஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த மாதிரி வேல்யூவான கண்டென்ட் இருக்கிற என்ன மறக்காமல் ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது வந்து என்னையே பயங்கரமாக பாதிச்சிச்சு. இதுலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு நான் நிறைய செக் பண்ணும்போது தான் மெட்டாமங்கி சேனலில் நான் பார்த்தேன். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சேனலில் சொன்ன சில விஷயங்கள், சில ஆப்பை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்ன ஆப்னுட்டு தெளிவாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவங்களாம் ஒரு கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்தந்த கலர் தான் நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் தான் மினிமல் லான்ச்சர். இந்த ஆப் என்ன பண்ணலாம், அந்த லோகோ, கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் இருக்குன்னா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கேமரா வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆப். கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு கேமிஃபை டெக்னிக்கை வச்சு ஒரு மரம் வளரும். அந்த மரத்தை நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அதை நீங்க ஒரு ஷோ பீஸ் வச்சுக்கலாம். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மரம் செத்துரும். அடுத்தது ரொம்ப ஃபேமஸான ஹேபிட் ட்ராக்கர். இது நானே 2017 அப்போ யூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணும், புக் படிக்கணும், ஃபோன் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம். ஒருமே இதுவும் கேமிஃபைடாக இருக்கும், பட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்தது வீகன் ஆப். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஆப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன்னா என்னோட கொஸ்டின் கேட்கும், எதுக்கு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன்னு. இது நம்மளோட மைண்ட் செட்டை அந்த டைமில் ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 4 ஆப்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ண போறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.